கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41வது வசனம். இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு பட்டணத்திற்கு சமீபமாய் வந்தபோது பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். நான் இந்த நாளில் என்ன உம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று காத்திருந்த போது ஆண்டவர் திரும்ப இந்த வசனத்தை தான் என் கண் முன்னாலே நிறுத்தி, இந்த வசனத்தை கொண்டு என் ஜனத்தோடு நான் பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சம்பவம் நம்ம யாவருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அவர் எருசலேமுக்கு வருகிறார். 3½ ஆண்டு கால ஊழியத்தின் கடைசி வாரத்தில் இயேசு எருசலேமுக்கு வருகிறார். வரும்பொழுது சீஷர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் ஆண்டவர் கழுதை கொட்டியை கொண்டு வர சொல்லி அதன் மீது அவர் பவனியாய் வருகிறார். பொதுவாக ராஜாக்கள் ஒரு வெற்றி பெற்று தன்னுடைய தேசத்துக்குள்ளே திரும்பி வரும்போது கோவேறு கழுதையிலே ஏறி வருவார்கள். ராஜா ஜெயம் எடுத்து விட்டார் என்பதை வெளிப்படுத்தும்படி ஜனங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள். அதே மாதிரி ஒரு சந்தோஷம் சீஷர்களுக்குள்ளே. இயேசு கிறிஸ்து ரோமர்களெல்லாம் அடித்து விரட்டி பெரிய வெற்றி எடுத்து எருசலேமுக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரப்போகிறார். இஸ்ரவேல் தேசமே விடுதலை அடைய போகிறது. நாமெல்லாம் சுதந்திரம் அடைய போகிறோம். இயேசு ஆளுகை செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் சீஷர்களுக்குள்ளே. மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால் எல்லாரும் ஓசன்னா என்று துதித்து ஆடல் பாடலோட எருசலேம் பட்டணத்தை நோக்கி அவர் ஒலிவமலையின் சரிவில் இறங்கி வருகிறார். அப்பொழுது இயேசு அந்த பட்டணத்தை பார்க்கிறார். ஒலிவமலையின் அந்த சரிவிலிருந்து பார்த்தால் எருசலேம் பட்டணம் ரொம்ப அழகாக தெரியும். மலைகள் மேல் அமைக்கப்பட்ட ஒரு அழகான பட்டணம் எருசலேம் பட்டணம். அந்த பட்டணத்தை இயேசு பார்க்கிறார். பார்த்த பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஒரு பட்டணத்தை பார்த்து அந்த சிறப்பை நினைத்து மகிழ்ச்சி அடையாதபடி பட்டணத்தை பார்த்து அவர் அழுகிறார். பெரிய ஒரு தேவாலயம், உலக பிரசித்தி பெற்ற தேவாலயம் அங்கே இருக்கிறது. ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க, லேவியர்கள் இருக்கிறாங்க. உலகம் எங்கும் இருந்த யூதர்கள் தொழுது கொள்ள எருசலேமுக்கு வருகிறாங்க. உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய பட்டணம் எருசலேம். பக்தி உள்ள மக்கள் நிறைந்த ஒரு பட்டணம். வேதபாரகர், பரிசேயர் என்று பல பக்தி கூட்டங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆனால் அந்த பட்டணத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. இந்த ஒலிவமலையின் சரிவில் இப்போவும் ஒரு ஆலயம் கட்டி வைத்திருக்கிறாங்க. அந்த ஆலயத்தினுடைய முகப்பில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கண்ணீர் துளிகளை போல அமைப்புடைய ஒரு சின்ன கோபுரத்தில் ஒரு அமைப்பை செய்து வச்சிருக்கிறாங்க. எதற்காக என்றால் இந்த இடத்திலிருந்து தான் இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் வெடித்தார் என்பதற்கு அடையாளமாக இப்பவும் அது ஒலிவமலையில் அந்த ஆலயம் இருக்கிறது. அதிலிருந்து பார்த்தா எருசலேம் பட்டணம் ரொம்ப அழகாய் தெரியும். ஒரு பட்டணத்தை பார்த்து எல்லாருமே ரசித்து மகிழ்ச்சியாய் கொண்டாடி கொண்டிருக்கும் போது இயேசு அந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன் அவர் அழ வேண்டும்? ஏன் அவர் கண்ணீர் வடிக்க வேண்டும்? இன்றைக்கு மதுரை பட்டணம்னாலே நிறைய சிறப்பு. எல்லாம் பக்தி மக்கள் நிறைந்த, பக்தியான மக்கள் நிறைந்த பட்டணம். இந்தியா முழுவதும் இருந்த பக்தியோட மக்கள் தெய்வத்தை வணங்குவதற்காக இந்த பட்டணத்துக்கு வருகிறார்கள். தூங்கா நகரம் என்ற பெயர் பெற்றது. இரவும் பகலும் எப்பொழுதும் ஜன நடமாட்டம் இருக்கிற பட்டணம். இந்த பட்டணம் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான பட்டணம். இதை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷந்தானே வரணும்.
ஆனால் இயேசு இந்த பட்டணத்துக்குள்ளே வந்தால் இன்றைக்கு என்ன நடக்கும்? அன்றைக்கு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டதை போல இன்றைக்கு இந்த பட்டணத்தை பார்த்து அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருமா? அல்லது இந்த பட்டணம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பட்டணத்தின் மக்களெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன், அப்படி ஆண்டவர் சொல்லுவாரோ? அல்லது இந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் வடிப்பாரோ? யோசித்து பாருங்க. ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். எதற்காக? ஆண்டவர் திரும்ப அவங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அந்த பட்டணம் சமாதானத்தை அறியவில்லை. அந்த பட்டணத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க இயேசு எத்தனையோ முறை வந்தார். ஆனால் அந்த மக்களுக்கு சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, ரட்சகரை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். முதலாவது, அவர்கள் ரட்சகரை அறியாமல் போய்விட்டார்கள். இந்த இயேசுதான் ரட்சகர், இவர்தான் மேசியா, இவர்தான் மோசே குறிப்பிட்டு சொன்ன நம்முடைய ஆண்டவர், இவர்தான் ஏசாயாவினால் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டவர், இவர்தான் தாவீதினால் சங்கீதத்தில் குறிக்கப்பட்டவர் என்றதெல்லாம் அறிந்து கொள்ளாமற் போய்விட்டார்கள். இவ்வளவுக்கு ஆண்டவர் இந்த பட்டணத்தில் பெரிய அற்புதங்களை செய்தார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெதஸ்தா என்ற குளத்தில் 38 வருஷம் ஒரு மனிதன் வியாதி படுக்கையில் இருக்கிறான். இது எருசலேம் தேவாலயத்துக்கு பக்கத்தில் அந்த குளம் இருக்கிறது, ஆட்டு வாசலின் அருகே. இயேசு அங்கே போய் 38 வருஷமாய் வியாதி படுக்கையில் சுகமாக்குகிறார். பெரிய அற்புதம், கிரேட் மிராக்கிள். இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்த பிறகும் கூட, இவ்வளோ பெரிய அற்புதமா 38 வருஷ வியாதியஸ்தன் சுகமாயிட்டானா? ஐயோ, இதை மனிதனால் செய்ய முடியாது. அப்போ யார் இவர்? வந்திருக்கிற இவர் யார்? இவர்தான் மேசியாவோ? இவர்தான் பைபிளில் நமக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசியோ என்று கவனித்து பார்க்க அவர்கள் தவறிவிட்டார்கள். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய அன்பை வல்லமை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் இவர்தான் அந்த ரட்சகர், இவரால் தான் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியும், இவர்தான் ஏசாயா சொன்ன சமாதான பிரபு என்பதை அறிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். ஏன் அவங்களை அறிந்து கொள்ளவில்லை? அவங்களுக்குள்ள மத வைராக்கியம் இருந்தது, அவங்களுக்குள்ள தான் என்கிற பெருமை இருந்தது, எல்லாத்திலும் குற்றம் கண்டுபிடிக்கிற சுபாவம் இருந்தது. அவன் சுகமாகிவிட்டானே என்று சந்தோஷப்படவில்லை. 10வது வசனத்தில் சொல்றாங்க, இது ஓய்வு நாள், நீ எப்படி நடக்கலாம், அது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. 38 வருஷமாய் படுத்து கிடந்த மனுஷன் சுகமாகிவிட்டான் என்று சந்தோஷம் வரவில்லை. அதிலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க, ஓய்வு நாளில் எப்படி சுகமாக்கலாம், ஓய்வு நாளில் நீ எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று பேசக்கூடிய மனிதாபிமானமற்ற, ஒரு இரக்கமற்ற, பெருமை உள்ள ஒரு கூட்டம், பக்தி உள்ள மக்கள் தான் எருசலேமிலே காணப்பட்டார்கள். சுயநீதி உள்ளவர்கள், தாங்க செய்வது தான் சரி, நாங்கள் தான் கரெக்டு, நாங்கள் தான் கரெக்டாக வழிபடுகிறோம், நாங்கள் தான் கரெக்டாக தேவாலயத்துக்கு போகிறோம், எங்கள் சபை தான் கரெக்டு என்று சுயநலவாதிகளாய் காணப்பட்டார்கள். ஒரு மனிதன் சுகமாகிவிட்டானே என்ற சந்தோஷம் வரவில்லை. இவனை சுகமாக்கினவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் கூட அவர்களுக்கு இல்லை. ஆண்டவர் துக்கப்படுகிறார். உங்கள் மத்தியில் வந்து அற்புதம்லாம் செய்தேனே, என்னுடைய வல்லமை வெளிப்படுத்தி காண்பித்தேனே, உங்களுக்கோ அறிந்து கொள்ள மனமில்லை. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்கிறார். பிறவி குருடனாய் இருந்த ஒரு மனிதனுக்கு இயேசு கண்களிலே சேற்றை பூசி சீலவான் குளத்தில் போய் கழுவு என்று அனுப்புகிறார். அவன் போய் பார்வை அடைந்து விட்டான். பிறவி குருடன் பார்வை அடைந்து விட்டான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை துதித்திருக்க வேண்டும் அல்லவா? பிறவி குருடனுக்கு பார்வை கிடைச்சிட்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம்! யார் செய்தது? இயேசு. இது மனிதனால செய்ய முடியாது. அப்படியானால் இவர் தான் மேசியாவோ, இவர் தான் ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்ட அவர் தேவகுமாரனோ என்று சிந்திக்க கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை.
இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்த பிறகும், அந்த அற்புதத்தை கேள்விப்பட்ட பிறகும் இவர் யார் என்று அறிந்து கொள்ள அவளுக்கு விருப்பமில்லை. அவளுக்குள்ள மத வைராக்கியம், வெறும் மாம்ச பக்தி வைராக்கியம், தங்களுடைய சுயநலம், சுய நீதி நிமித்தமாய் அவளுக்கு தேவை பக்தியை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவை ஜனங்களுடைய பக்தியை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். தங்களுடைய பதவி போய்விடக் கூடாது. ரோமர்கள் வந்து நம்மளை பதவியெல்லாம் எடுத்து விடுவார்கள். இந்த இயேசுவை வளரவிட்டால் அதுதான் அவருடைய நோக்கம், பணம், பதவி. அதனால உண்மையான ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாமல் போய்விட்டீர்களே. அதுக்காக அவர் அழுகிறார். அவனையும் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கினார். உடனே என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம்? இயேசு என்ன அற்புதம் செய்தாலும் ஜனங்க சுகம் பெறாங்க, சந்தோஷந்தானே என்ற நல்ல இருதயம் இந்த மதவாதிகளுக்கு இல்லை. அவங்களுக்கு என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம்? அவ்வளோதான். ஓய்வு நாளில் எப்படி நீ சுகம் பெறுறது அப்படின்னு அதையும் குற்றப்படுத்துகிறார்கள். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வரும்போது எருசலேமுக்கு பக்கத்தில் பெத்தானியா கிராமம் 2 மைல் தூரத்தில் தான் இருக்குது. மரித்து போன லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பி விட்டார். 4 நாள் கழித்து இந்த இதுவரைக்கும் உலகத்தில் நடந்திராத ஒரு காரியம். ஒரு மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழித்து சரீரம் நாற்றமடைத்த பிறகு அவன் சுகமாகி வந்து நிற்கிறான். எப்படி இந்த அற்புதம் நடக்க முடியும்? மனிதனால் இது நடக்க முடியாது. அப்படியானால் நமக்கு தீர்க்கதரிசிகள் சொன்ன மேசியா இவர்தானோ, ரட்சகர் இவர்தானோ, இம்மானுவேல் இவர்தானோ என்று அதை தேடி பார்த்து ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு பதிலாக அவரை கொலை செய்ய பிளான் பண்ணாங்க. யோவான் 11:53 சொல்லுகிறது, இயேசுவை எப்படி கொலை செய்யலாம்? யார் இவங்க? தேவாலய தலைவர்கள், மத தலைவர்கள். அவங்க கையில் இருக்கிற பைபிள் என்ன சொல்லுகிறது? கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனால் இவங்க கொலை செய்வதற்கு திட்டம் போடுறாங்க. இவங்க தான் அந்த ஆலயத்தில் முக்கியமானவர்கள். எப்படி இருதயம் பாருங்க. ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செய்து தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தோம். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், வல்லமை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த மக்களுக்கோ மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தை இல்லை. மெய்யான ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு இல்லை. எருசலேம் பட்டணத்தின் மக்களை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுகிறார். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணமா எத்தனை தர்மங்களை தேடி வந்தேனே, உங்களுக்கோ மனமில்லாமல் போய்விட்டது. சுயநலம், தவறான நம்பிக்கை, தன்னுடைய சுய பெருமை, அது நிமித்தமாய் மெய்யான இரட்சகரை ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். ஆண்டவர் அதை பார்த்து துக்கப்படுகிறார். 2வது, இந்த மக்களுக்கு ஒன்று தெரியல. இரட்சகரை புறக்கணித்ததுனால, ரட்சிப்பை புறக்கணித்ததுனால அவங்களுக்கு வரக்கூடிய அழிவு இயேசு அதை அறிந்திருந்தார். நீங்கள் இரட்சகரை புறக்கணிச்சு, ரட்சிப்பை புறக்கணிச்சு தேடி வந்த ஆண்டவரை புறம்பே தள்ளி அவரை ஏற்றுக்கொள்ள மனமற்று போனதுனால, எருசலேமே ஒரு நாள் வருகிறது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படுகிற நாள் வருகிறது. இரத்த ஆறு இந்த பட்டணத்தில் ஓட போகிறது. பெரிய அழிவு இந்த பட்டணத்தில் உண்டாக போகிறது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்பட போகிறது. நீங்கள் அது அறியாமல் இருக்கிறீர்களே. கிபி 70 இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து சுமார் 40 ஆண்டுகள் கழித்து ரோமர் தீத்த ராயன் படையெடுத்து வந்தான். யூதர்கள் கலகம் பண்ணினதினால ரோம படைகள் எருசலேம் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டது. பெண்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான பேர் தெருக்களிலே அவர்கள் சிலுவையிலே அறைந்து தொங்குவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். எருசலேம் வீதியெல்லாம் இரத்த ஆறு ஓடினது. எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டது.
ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எல்லாம் நடந்தது. இப்படி ஒரு நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது, ஒரு பயங்கரம் நடக்க போகிறது, வீதியெல்லாம் ரத்தம் ஓட போகிறது, உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட போகிறார்கள், உன்னுடைய பெண்கள் எல்லாம் இரக்கமில்லாதபடி மற்றவர்களால் கொல்லப்பட்டு அழிக்கப்பட போகிறார்கள். ஐயோ எருசலேமே, இதை நீ அறியாமல் இருக்கிறாயே, இது அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே. ஆண்டவர் இந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அவர் அழுதார். இந்த பட்டணம் 2 காரியத்தை செய்து, ஒன்று இரட்சகரை புறக்கணித்து விட்டது, வரப்போகிற நியாயத்தீர்ப்பை அறியாமல் போய்விட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்லி கண்ணீர் வடித்து அந்த பட்டணத்துக்காக அழுது ஜெபம் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இதே பட்டணத்தினுடைய வெளியில அந்த ஒலிவமலை சரிவில் தான் கெத்செமனே தோட்டம் இருக்கிறாரு. சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார். முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் செய்கிறார். அந்த பட்டணத்திற்காக அவர் அழுதிருக்க வேண்டும். இன்னும் அவர் பாரத்தோடு ஜெபித்திருக்க வேண்டும். முழு உலகத்திற்காக திறப்பலன் என்று இயேசு ஜெபித்த இடம் கெத்செமனே தோட்டம். அப்படியானால் எருசலேமுக்காக அவருடைய உள்ளம் எப்படி பாரம் கொண்டிருக்கும்? நான் உருவாக்கி கொடுத்த ஒரு பட்டணம், தாவீது ஆட்சி பண்ணின ஒரு பட்டணம், சாலமோன் மூலமாய் தேவாலயம் எழுப்பப்பட்ட ஒரு பட்டணம். ஐயோ, இந்த பட்டணம் பாழாய் போக போகிறதே. அவருடைய உள்ளத்தில் இந்த பாரம். முகங்குப்புற விழுந்து அழுது ஜெபித்தார். இயேசுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம், அந்த பட்டணத்தை குறித்த ஒரு பாரம் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிற்று. இன்னைக்கு உங்கள் பட்டணத்தை, உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க. மெய்யான ஆண்டவரை அறியாமல், இரட்சகரை அறியாமல், தங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த, தன்னை பலியாய் கொடுத்த ஆண்டவரை அறிந்து கொள்ள விருப்பமில்லை. அற்புதங்களை கேள்விப்படுகிறார்கள். இயேசு இப்படி செய்கிறார், அப்படி செய்கிறார் என்பதில் அறிந்தும் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. பக்தி வைராக்கியம், ஜாதி வைராக்கியம், தவறான நம்பிக்கைகள், அப்படியே சாத்தான் மக்களை வஞ்சித்து வைத்திருக்கிறதுனால உணர்வில்லாத ஒரு இருதயம். அந்த ஆண்டவர் இந்த மக்களுக்காக பரிதபிக்கிறார். ஆண்டவர் இந்த மக்களை பார்த்து கோபப்படவில்லை. எருசலேமே, நீ ரட்சிப்பை புறக்கணித்தாய், ஆகவே உன்னை அழித்து போடுகிறேன், அக்கனை இறங்கட்டும் என்று இயேசு சொல்லவில்லை. அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். ஐயோ, இந்த ஜனங்கள் அழிஞ்சிடக்கூடாதே. அவருக்குள்ள ஆத்துமாக்களை குறித்த பாரம், ஏக்கம். அவர் அழுகிறார். அதுதான் இயேசுவுடைய இருதயம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். நினிவே பட்டணம் 1,20,000 பேர் இருக்கிற பெரிய பட்டணம். அந்த நாட்களில் அது ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்தில் பாவம் பெருகி பரலோகம் வரைக்கும் பாவம் எட்டிவிட்டது. இந்த பட்டணம் அழிவுக்கு பாத்திரமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அந்த பட்டணத்தில் வெளிப்பட போகிறது. ஆண்டவர் சொல்லிவிட்டார், 40 நாட்கள் தான் உண்டு, நினிவே அழிக்கப்பட்டு விடும். இந்த பட்டணத்தின் பாவம் பரலோகத்தில் வந்து எட்டிவிட்டது. எங்கும் அக்கிரமங்கள், மீறுதல்கள், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நிறைந்து விட்டது. பட்டணம் அழிவுக்கு பாத்திரமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவை அனுப்புகிறார். ஆண்டவர் இந்த பட்டணம் அழிவுக்கு பாத்திரமாயிருக்கிறது, அழிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய நீதி நிமித்தம் சொன்னாலும் அவருடைய அன்பின் நிமித்தம் அவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது. ஐயோ, நான் உண்டாக்கின மக்கள், நான் சிருஷ்டித்த மக்கள், இந்த மக்களுக்காக இன்னும் உள்ளம் பரிதபிக்கிறது. யோனா கிட்ட சொல்லுகிறார், யோனாவே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? அவருடைய இருதயம் பரிதபிக்கிறது. 1,20,000 பேருக்காக பரிதபிக்கிறது. 18 லட்சம் பேர் உள்ள மதுரை பட்டணத்திற்காக, பட்டணத்தை நோக்கி பாருங்கள், எத்தனை சாராய கடைகள், எத்தனை மதுபான கடைகள், எத்தனை பாவத்திற்கான காரியங்கள் இந்த பட்டணத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. வேசித்தனை, விபச்சாரம் இந்த பட்டணத்தில் பெருகி கொண்டு இருக்கிறது. யோசித்து பாருங்கள், இந்த பட்டணத்தில் பரிசுத்தம் காணப்படுகிறதா?
இந்த பட்டணத்திலே தேவன் விரும்புகிற காரியம் காணப்படுகிறதா? தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களால் பட்டணம் நிறைந்திருக்கிறது. அருவருக்கக்கூடிய காரியங்கள், தேவனுடைய பார்வையிலே அருவருக்கக்கூடிய காரியங்கள் பட்டணத்திலே நிறைந்திருக்கிறது. போதை வசுகளும் பாவங்களும் பெருகி மக்களுக்குள்ளே பாவ உணர்வுகள் தான் மேலோங்கி நிற்கிறது. பண ஆசையும் கொலை வெறியும் ஜாதி வெறியும் மக்களுக்கு விரோதமாய் மக்கள் எழும்போதுதான் பெருகி இருக்கிறது. தேவன் இந்த ஜனங்களை பார்க்கிறார், பட்டணத்தை பார்க்கிறார். இது அழிவுக்கு பாத்திரமான ஒரு பட்டணம், நியாயத்தீர்ப்புக்கு பாத்திரமான ஒரு பட்டணம். ஆனாலும் தேவன் அதை அழிக்க விரும்பவில்லை. ஒரு ஆத்துமா கெட்டு போவதை விரும்பாத தேவன் அவர். என் உள்ளம் பரிதபிக்கிறது யோனா, இந்த பட்டணத்திற்காக என் உள்ளம் பரிதபிக்கிறது தெரியுமா? இந்த ஜனங்களுக்காக என் உள்ளம் பரிதபிக்கிறது தெரியுமா? இந்த ஜனங்களை சிருஷ்டித்தவர் நான் அல்லவா? ஆகவே இந்த ஆத்துமாக்களுக்காக என் உள்ளம் பரிதபிக்கிறது. ஐயோ, இவர்கள் அழிந்து போக நான் விரும்பவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகிறேன் யோனாவே. என் உள்ளம் பரிதபிக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேமுக்காக அவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது. ஐயோ, இந்த ஜனங்கள் ரட்சகரை புறக்கணிச்சிட்டாங்களே. ஐயோ, இந்த மக்கள் சாபத்துக்கு ஏதுவான காரியத்தை தேடிக்கொண்டார்களே. ஐயோ, இந்த மக்கள் தங்களுக்கு வரக்கூடிய நியாயத்தீர்ப்பு அறியாமல் இருக்கிறார்களே. பட்டணத்தை பார்த்து அவர் அழுகிறார். அவர் கண்ணீர் வடித்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? இல்ல, ஆண்டவர் கண்ணீர் வடிச்சாலும் கண்ணீரோடு ஜபம் பண்ணினாலும் பட்டணம் அழிஞ்சு போச்சுதே. கிபி 70 இந்த பட்டணம் நாசமாக்கப்பட்டதே, ரத்த ஆறு ஓடினதே, நியாயத்தீர்ப்பு வெளிப்பட்டதே. அதுக்கு முன்னால ஒரு காரியம் நடைபெற்றது. 70 தான் அழிவு உண்டானது. அதுக்கு முன்னால ஒரு காரியம் நடைபெற்றது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கினது நிமித்தம் ஒரு பெரிய மனம் திரும்புதல் பட்டணத்திலே உண்டானது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். உள்ளத்திலே குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டும். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்ற ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவளாய் மனம் திரும்புகிறார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5000 பேர் மனம் திரும்பி இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், திரளான புருஷரும் ஸ்திரீகளும் ஆண்டவர் பக்கம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எருசலேம் பட்டணம் முழுவதிலும் சீஷருடைய தொகை பெருகிவிட்டது. எங்கும் இயேசு இயேசு இயேசுவின் நாம மகிமைப்படுகிறது. எங்கும் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற மக்கள் பெருகிவிட்டார்கள். எங்கும் சீஷருடைய தொகை, எருசலேம் பட்டணமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. நியாயத்தீர்ப்பு வெளிப்படுவதற்கு முன்பாக ரட்சிப்பு வெளிப்பட்டு விட்டது. எழுப்புதல் வெளிப்பட்டு விட்டது. நியாயத்தீர்ப்பு 70 உண்டானது. அதற்கு முன்பாக மாபெரும் எழுப்புதல் பட்டணத்திலே உண்டாகி திரள் கொண்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் திரளான மக்கள் சீஷர்களாய் மாறினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த நாட்களில் எருசலேமில் 2 லட்சம் மக்கள் வசித்தார்கள். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுப்புதல் ஆரம்பித்த போது கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். பட்டணமே மறுரூபமாக்கப்பட்டது. அதற்கு காரணம் இயேசுவினுடைய கண்ணீர். அவர் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்ததுனால பெரிய நியாயத்தீர்ப்பு வருவதற்கு முன்பாக பட்டணத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டானது. பாதிக்கும் அதிகமான பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். மதுரை பட்டணத்தில் 18 லட்சம் மக்கள், 9 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த ரட்சிப்பை தேவன் இந்த பட்டணத்துக்கு அருள விரும்புகிறார். எருசலேம் பட்டணத்தில் ரட்சிப்பு உண்டானதை போல, பாவ உணர்வு உண்டாகிய ஜனங்கள் மனம் திரும்பினதை போல, இந்த பட்டணத்திலும் ஜனங்களுக்குள்ளே பாவ உணர்வு உண்டாகிய மனம் திரும்புதலை கட்டளையிட தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் அதற்கு கண்ணீர் அவசியம். அதற்கு கண்ணீர் அவசியம். அதற்கு கண்ணீர் தேவை. இயேசு கண்ணீர் விட்டு அழுததுனால தான் அந்த ரட்சிப்பு, அந்த எழுப்புதல் உண்டானது.
உங்களுடைய கண்ணீர் இந்த பட்டணத்திற்காக சிந்தப்பட்டால் ஆண்டவருடைய 2ஆம் வருகை நியாயத்தீர்ப்பு வெளிப்படுவதற்கு முன்பாக இந்த பட்டணத்தை ஆவியானவர் மறுரூபப்படுத்தி விடுவார். இந்த பட்டணத்தில் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். 18 லட்சம் மக்கள் 10 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு சீஷராக எழும்புவார்கள். அதுதான் தேவனுடைய இருதயத்தின் பாரம், அதுதான் தேவனுடைய இருதயத்தின் விருப்பம். இந்த பட்டணத்தில் சீஷருடைய தொகை பெருக வேண்டும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனா அது நடக்கணுமானா இயேசு கண்ணீர் விட்டு அழுததை போல கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார். பட்டணத்தை பார்த்தவர் அழுகிறார். கண்ணீர் வடித்தால் எழுப்புதல் வருமே, கண்ணீர் வடித்தால் மனம் திரும்புதல் வருமே. ஜனம் பட்டணத்துக்காக புலம்பி அழுதால் பட்டணம் மறுரூபமாகுமே. அதுக்காகத்தான் உங்களை தேடி. இதுல யாராவது ஒருவர் ஒரு நெகேமியா, ஒரு பவுலப்போஸ்தலன் எழும்பிட மாட்டாங்களா? நீ ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். இந்த பவுல் தான் எழுதுகிறார் ரோமர் 8:26 ஆவிக்கானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். பெருமூச்சு வருகிறது, வார்த்தை வரவில்லை, அழுகை வருகிறது, பெருமூச்சு வருகிறது. ஆத்துமாக்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறார். எரேமியா சொல்லுகிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே. இரவும் பகல நான் புலம்புவேனே, இரவும் பகல என் தேசத்துக்காக அழுவேனே, என் ஜனங்களுக்காக நான் அழுது புலம்புவேனே என்று நெகேமியா கதறுகிறார். அப்படிப்பட்ட நெகேமியாக்களை தேவன் தேடி வந்திருக்கிறார். இங்க யாராவது ஒருவர் உண்டா? உங்க வீட்டுல உன் குழந்தை வியாதிப்பட்டுட்டா கண்ணீர் வருதே, உன் குழந்தை காய்ச்சல் வந்துட்டா கண்ணீர் வருதே, உன் குழந்தைக்கு தலைவலி வந்து விட்டால் கண்ணீர் வருகிறது, உங்க வீட்டுல ஒருவர் கொஞ்சம் வியாதிப்பட்டு விட்டால் கண்ணீர் வருது, அழுகை வருகிறது. 18 லட்சம் மக்கள் இந்த பட்டணத்தில் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே. 141 கோடி மக்கள் இந்தியாவில் நரகத்தின் அக்கினி நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே. அழிவின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார்களே. கண்ணீர் வருகிறதா? ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். இயேசு பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதா. யாவரும் எழுந்து நிற்போம். யாவரும் எழுந்து நிற்போம். அமைதியா ஒரு 5 நிமிடம் அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. அப்படியே கண்களை மூடி அருகில் இருக்கிறவளை மறந்துருங்க. இயேசு எருசலேமை நோக்கி வருகிறார். நகரத்திற்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுது அப்படியே கண்களிலே கண்ணீர் வடிகிறது. எருசலேமே, எருசலேமே, எத்தனை முறை உன்னை தேடி தேடி வந்தேனே. எருசலேமே, எருசலேமே, கண்ணீர் விட்டு அழுதார். நெகேமியா எருசலேம் பட்டணம் பாழாய் கிடக்கிறதை கேள்விப்பட்டவுடன், ஐயோ என் பட்டணம் பாழாய் கிடக்கிறதே, அழுகிறார். சில நாளாய் துக்கப்படுகிறார். இந்த பட்டணத்தில் விபச்சாரம் பெருகி கொண்டிருக்கிறது, வேசித்தனம் பெருகி கொண்டிருக்கிறது, விபச்சாரக்காரர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்களே. சாபம் இந்த பட்டணத்தை திகைக்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா, தேசத்துக்கு இந்த பட்டணத்துக்கு இறங்கணுமே. 18 லட்சம் மக்களுக்கு இறக்க செய்யணுமே. இந்த பட்டணத்துக்காக நான் அழுகிறேன். நீங்க எருசலேமை பார்த்து அழுதீங்களே, இந்த மதுரைக்காக நான் அழுகிறப்பா, நான் கண்ணீர் வடிக்கிறப்பா. உங்க பாரத்தை நான் சுமக்கிறப்பா. எனக்கு அந்த பாரத்தை தாங்கப்பா. கேளுங்க, கேளுங்க மகளே, கேளு மகனே, கேளு. ஆண்டவரே, அந்த பாரத்தை எனக்கு தாங்க. இயேசுவே, அந்த பாரத்தை எனக்கு தாங்க. மதுரை பட்டணத்துக்கு குறித்த பாரத்தை எனக்கு தாங்க. இந்த மதுரை பட்டணத்துக்காக நான் கண்ணீர் வடித்தால் நலமாயிருக்குமே, அழுது புலம்பினால் நலமாயிருக்குமே. ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன். நெகேமியாவுக்கு கொடுத்த பாரத்தை எனக்கு தாங்க. பவுலுக்கு கொடுத்த பாரத்தை எனக்கு தாங்க. இயேசுவே, உங்க பாரத்தை எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. ஆண்டவரே, எனக்கு தாங்க. இந்த பட்டணத்தை பார்த்து நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களே, மதுரை பட்டணத்தை பார்த்து அழுகிறீங்களே. ஆண்டவரே,
இந்த பட்டணத்திற்காக பரிணமிக்கிற தேவனே, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் ஐயா, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் ஐயா, ஐயோ பாவத்தில் சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிற என் ஜனம் ஐயா, அறியாமையினாலே பேயை கூட தெய்வம் என்று வணங்குகிற மக்கள் ஐயா, என் ஜனத்துக்கு இறங்குங்க ஐயா, இறங்குங்க ஐயா, இறங்குங்க ஆண்டவரே, தேவனே இறங்குங்கப்பா. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலவாயிருக்குமே. 18 லட்சம் மக்கள் ஐயா, என் மதுரை பட்டணத்தின் மக்கள் ஆண்டவரே, பக்தி உள்ள மக்கள் ஆண்டவரே, அவங்களுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன். எங்க பட்டணம் ரட்சிக்கப்படணுமே, எங்க பட்டணம் அழியக்கூடாது, எங்க பட்டணத்தில் அழிவு வரக்கூடாது, என் ஜனம் மனம் திரும்பணுமே, ரட்சிக்கப்படணுமே, எழுப்புதல் வரணுமே. எருசலேம் மனம் திரும்பினதை போல மதுரை பட்டணம் மனம் திரும்ப எருசலேமில் எழுப்புதல் வந்ததை போல இந்த பட்டணத்தில் எழுப்புதல் வரணுமே. தேவனே, தேவனே, அப்பா, அப்பா, ஜெபிங்க, 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 கண்ணீரை விட்டு ஜெபம் பண்ணுங்க, கதறி ஜெபம் பண்ணுங்க. இந்த பட்டணத்திற்காக திறப்பிலே நிற்கவே கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். என் மகனே ஜெபிப்பாயா, என் மகளே ஜெபிப்பாயா. பட்டணம் பாழாகி கொண்டிருக்கிறது, விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, விபச்சாரத்தினாலே பட்டணம் தீட்டப்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு மகளே, ஜெபம் பண்ணு மகனே. ஆண்டவரே, ஆண்டவரே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் மேல மந்தாட்டின் ஆவியை ஊற்றுங்க, மந்தாட்டின் ஆவியை ஊற்றுங்க. தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமாய் மாறட்டும், இரவு பகலும் பல்லம்பி அழட்டும். இந்த பட்டணம் ரட்சிக்கப்பட, இந்த பட்டணம் எழுப்புதல் அடைய ஆண்டவரே விடாதுங்க, விடாதுங்க. அந்த பாரத்தை கொடுங்க, எல்லாருக்கும் அந்த பாரத்தை தாங்க. இயேசுவே, அந்த கண்ணீர் நிறைந்த கண்களை தாங்க, கண்ணீர் நிறைந்த கண்களை தாங்க. எல்லாருக்கும் அந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, பாரத்தை தாங்க. தேவனே ஜெபிங்க, 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 ஜெபிங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலமா ஜெபிங்க, கதறுங்க, புலம்புங்க. உடைய புலம்பலின் சத்தம் பரலோகத்துக்கு போகட்டும், உடைய புலம்பலின் சத்தம் பரலோகத்துக்கு போகட்டும். அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்க. தேவனே, தேவனே, மதுரை பட்டணத்துக்கு இறக்க செய்யுங்க, மதுரை பட்டணத்தை ரட்சியுங்க, மதுரை மக்களை ரட்சியுங்க ஆண்டவரே. பாவத்தை மன்னிச்சு இறக்க செய்யுங்க, மனம் திரும்புதலை உண்டாக்குங்க, பாவ உணர்வை உண்டாக்குங்க. வாலிபர்கள் மனம் திரும்பணுமே, வாலிப பெண் பிள்ளைகள் மனம் திரும்பணுமே ஐயா, மனம் திரும்பணுமே ஐயா. இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. ஜெபிங்க, 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 கதறி ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணுங்க. தேவனே, தேவனே, அப்பா, தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.